நீட் எக்ஸாம் இப்போ ரீசெண்டா ஸ்கேம் நடந்துச்சு இல்லையா? அதுல இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸும் வெளிய வந்திருக்குது. அது என்ன அப்டின்னா, நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்ஸர் எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்டின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ அத கேட்டோனே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அத பத்தி நம்ம பேசலாம் அப்டின்னு தான் இந்த வீடியோ. சொல்லப்போனா என்னோட ஆதங்கத்த தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12த் ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் அருமையா இருக்கும். சொல்லப்போனா அந்த படத்தோட கோரே அதுதான் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். என்ன அப்டின்னா, அந்த ஊர்ல இருக்கிற பசங்கலாம் போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. பட் அந்த எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பாஸ் பண்ணாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. எப்படின்னா, காப்பி அடிக்க சொல்லி. அத அந்த டீச்சரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரோட தலைவரும், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கட்சி தலைவரா தான் இருப்பாரு அவரு. அவரு தான் ஏற்பாடு பண்ணி இந்த பசங்கள எல்லாம் பாஸ் பண்ண வைப்பாரு. ஸோ ஆரம்பத்தில நம்ம நெனச்சிருப்போம், பரவாயில்லையே இவரெல்லாம் நல்லது பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம், அந்த படத்தோட கடைசியிலே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நாங்க இந்த மாரி ஈஸியா பிட் அடிச்சு பாஸ் பண்றதுனால, எங்களோட அறிவு எப்பவுமே வளராது. எவ்வளோ முட்டாளா இருக்கிறோமோ, நாங்க எவ்வளோ தான் படிச்சாலும், எவ்வளோ முட்டாளா இருக்கிறோமோ, அப்பதான் அந்த குறிப்பிட்ட தலைவரும், அந்த குறிப்பிட்ட ஜாதிய சேர்ந்த தலைவர் மட்டும் வளர்ந்துட்டே இருப்பாரு. அந்த ஊர சேர்ந்த அதே ஜாதி மக்கள் வந்து கடைசி வரைக்கும் முட்டாளாவும், ஏழையாவும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த மூவியோட கடைசியில சொல்லியிருப்பாரு ஹீரோ. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் மாரி தான். இப்போ உங்களால கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ரிலீஸ் ஆனதுனால, இப்ப அந்த வாங்கி படிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்க வந்து போயிட்டு ஒரு டாக்டர் ஆகுறாங்கன்னா, அவங்க ஒரு மலுமட்டியான டாக்டரா தான் ஆகப்போறாங்க. ஆனா, இதுல அது மட்டும் விஷயம் கிடையாது. இந்த நீட்ன்ற ஒரு எக்ஸாம்னால ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற மாரி தான் இருக்குது இப்ப வரைக்கும். என்ன சொல்றேன்னா, பணக்காரங்க மட்டுமே டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட். இது நான் ஓப்பனாவே சொல்றேன். இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனத மட்டும் வச்சு சொல்றேன். இது எதனால பணக்காரங்களுக்கு மட்டுமான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீட்ன்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் படிச்சோம்னா நம்ம டாக்டர் ஆக போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின லீக் பண்ணணும்னா, எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணணும்? ஐ மீன் எந்த அளவுக்கு காசு குடுத்தா, அந்த கொஸ்டின் பேப்பர அவங்க லீக் பண்ணுவாங்கன்றது இருக்குது இல்லையா? ஸோ, அது எந்த அளவுக்கான அமௌண்ட்டுன்றது இப்போ அந்த விஷயமும் கொஞ்சமா மைல்டா லீக் ஆயிருக்குது. அது என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40-50 லேக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர லீக் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்ற மாரி நியூஸ் வருது. அப்ப பாத்துக்கங்க, நம்ம பசங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா படிச்சு, எப்படியாவது டாக்டர் ஆயிரணும் அப்டின்னு சொல்லிட்டு இந்த நீட் எக்ஸாமுக்காக படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்து போய் எக்ஸாம் எழுதுனா, இந்த பணக்கார பசங்க அழகா இவ்ளோ காச குடுத்துட்டு, அந்த நீட் கொஸ்டின் பேப்பர வாங்கி 720க்கு 720 மார்க் வாங்கிட்டு போயிருவானுங்க. நம்ம பசங்க இங்க உட்கார்ந்து போராடிட்டே இருக்கணுமா? கடைசி வரைக்கும் நம்ம போராடிட்டே இருக்கணுமா? இதுதான் கவர்மெண்ட் எதிர்பார்க்குதா? ஆரம்பத்துல இருந்தே இந்தியால இருக்கிற மத்த ஸ்டேட் ஏத்துக்கிட்டாலும், நம்ம தமிழ்நாடு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்தோம். எதுக்காகன்னா, இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்தியால இருக்க மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு ஏஜென்சி வந்து நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா, எந்த அளவுக்கு ஒரு மோசடி நடக்கும் அப்படின்றதுக்கு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் இந்தியால ஃபுல்லா இப்ப நெறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்திருக்குது. பட் நம்ம எந்த அளவுக்கு போராடினாலும், கவர்மெண்ட் வந்து ஏன் நீட்ட கேன்சல் பண்ண மாட்டேன்றாங்கிறதுக்கு பின்னாடியான அரசியல் வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா காலங்காலமா பணக்காரங்களா யார் இருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலன்னா கண்டிப்பா போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த நீட் எக்ஸாம்ன்றது ஏதோ ஒரு ஒரு ஏஜென்சினால நடக்குது. இல்ல ஏதோ ஒரு பணக்காரங்களால நடத்தப்படுது அப்படின்ற மாரி எல்லாம் மட்டும் நெனச்சிராதீங்க. இந்த எக்ஸாமுக்கு பின்னாடி ஜாதி, மதம், பணம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கு அப்படின்றது முழுசான ஒரு அரசியல புரிஞ்சுக்கிட்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலங்காலமா ஒரு கூட்டம் மட்டும் பணக்காரங்களா, டாக்டரா, டாக்டர்ன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு பொசிஷன்ல எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்தந்த ஜாப்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் போய் உட்காந்துக்குது. அதெல்லாம் அடிச்சு தொரத்திட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்தா, இப்போ நீங்க அதெல்லாம் நீட்ன்ற மாரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அந்த மாரி எக்ஸாம்ஸ்லயும் நம்ம பசங்க படிச்சு பாஸ் பண்ணா, அப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் லீக் பண்ண விட்டு, மறுபடியும் அந்த பொசிஷன தக்க வைக்கிறதுக்காக நீங்க பண்ற பிளான்ஸ் எல்லாம் தெரிய தான் செய்யுது. பட் இதுக்காக நம்ம வந்து அரசாங்கத்த எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குரல் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு போராடுறோமோ, அந்த அளவுக்கு இந்த மாரி கொடுமையிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். என்னோட சைட்ல இருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 3வது வீடியோ. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை கிடையாது. பட் ஒரு கூட்டம் மட்டும் தான் டாக்டர் ஆகணும். நீங்க எல்லாம் வேற வேல தான் செய்யணும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, அத எதிர்த்து நம்ம வந்து போராடணும். எனக்கு என்ன ஒரு புரியல அப்டின்னா, நார்மலா ஸ்டேட் எக்ஸாம் வச்சு தான் ஒருத்தருக்கு டாக்டர் ஃப்ரீ சீட் குடுக்கலாமா? இல்ல அவங்க குவாலிஃபை ஆவாங்களா? அப்டின்ற மாரி டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்டின்னா, இந்த மாரிலாம் வச்சு நம்ப ஒரு குவாலிட்டியான டாக்டர் குடுக்க முடியாது. அதுக்காக நான் வந்து ஹோல் இந்தியாவுக்கும் ஒரு எக்ஸாம நாங்க கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு எக்ஸாம் தான் இந்த நீட் எக்ஸாம். இதுலயே நீங்க இவ்ளோ ஸ்கேம் பண்றீங்கன்னா, இப்போ வெளிய வந்திருக்கு 2024ல இது வெளிய வந்திருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தன பேருக்கு நீங்க வெளியிட்டிருப்பீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி வெளியிட்ட பசங்கள்லாம் குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவாக்கியிருப்பாங்களா? இது ஏதோ டாக்டருக்கு மட்டும் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ல இன்னும் இருக்கிற எல்லா ஸ்டடீஸ்க்கும் ஏன் பேசிக் ஸ்டடீஸ் கூட இந்த மாரி ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தா, நம்மளால ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இது சொல்ல வருது. நம்மளோட திறமையால நம்ம பாஸ் பண்ண முடியாம இருக்க மாட்டோம். இந்த மாரி ஸ்கேம் பண்ணி பணம் இருக்கவன் மட்டும் தான் பாஸ் பண்ற மாரி நிலைமை ஆயிப்போச்சுன்னா, அப்ப கடைசில நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஜெனரேஷன் அவங்களால படிக்கவே முடியாம போயிரலாம் இல்லையா? பணம் இல்லன்ற ஒரு காரணத்தினால. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படையான இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் என்னோட சைட்லேருந்து நான் வைக்கிற கோரிக்கை.
12th ஃபெயில் மூவில வந்த மாரி தான். இவனுங்களோட கோச்சிங் சென்டர் வளர்க்கறதுக்கும், சொசைட்டில திறமையே இல்லாத பசங்களெல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல போயிட்டு உட்கார வச்சு, இவனுங்க திரும்ப திரும்ப வளர்றதுக்கு தான் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, ஸ்கேம் பண்ணி நம்மள கடைசி வரைக்கும் மழுமட்டையாவே இருக்கணுன்றது தான் இவங்களோட எண்ணம். ஸோ அந்த எண்ணத்துக்கு வந்து நம்ம தீனி போடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ நீங்க குடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.